வணக்கம் நேர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்னைக்கு சிந்தனை தொடரில் நிமிர்ந்து நில். அந்த நிமிர்ந்து நில் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது அதுக்கு சொந்தக்காரர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு அவரோட 134வது பிறந்த நாள். அவர் வாழ்க்கையில் அவரை மாதிரி அவமானங்கள், விமர்சனங்கள் இதை சந்தித்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர், பொருளாதாரத்தை நிர்வகித்தவர். அவர் படித்த படிப்புகள் ஏராளம். அவர் வாங்கிய பட்டங்கள், படிப்புக்கு வாங்கிய பட்டங்கள் ஏராளம். ஆனால் அந்த சமுதாயத்தில் அவர் என்னதான் படித்து எவ்வளோதான் வச்சுருந்தாலும் இந்த சமூகம் அவரை ரொம்ப தரக்குறவான விஷயங்களை தான் டீல் பண்ணிச்சு. அதையும் எதிர்கொண்டு அவர் படித்து வந்த காலங்கள், அவர் ஸ்கூலுக்கு படிக்க போச்சில் சக மாணவர்களோடு உட்காந்து சாப்பிட முடியாது. அவருக்கு தனி தட்டு, அதேமாதிரி தண்ணி குடிக்கணும்னா அவருக்குன்னு தனி கிளாஸு, தனி பானை. இப்படியெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அவர் எதிர்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இந்த படிப்பால் தான் இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும் அப்படிங்கிற அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் அந்த படிப்பு. அந்த படிப்பை வச்சு தான் இன்றைக்கி அந்த சமூகத்தை சீர்திருத்தினார். இன்றைக்கி உலக நாடுகள், இந்தியாவே இன்றைக்கி அவரை கண்டு மிரண்டுச்சுன்னா அவர் படித்த படிப்புகள். ஏன்னா அவர் அவ்வளோ படிப்புகள், அவர் எதையுமே கவனிக்கல. அவர் வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தார். இந்திய அரசு இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக எல்லா சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சு எல்லா சட்டங்களுக்கும் நம்ம பண்ணுறோம்னா அந்த சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் படித்து முடிச்சுட்டு வராரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வரச்சில் ஒரு குதிரை வண்டிக்கார் அவர் ஏறி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக வராரு. வண்டியில் வந்துக்கிட்டே பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கச்சில் இவர் நல்லா போட்டு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக வரச்சில், எங்கேருந்து போகிறீங்க, யார் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அந்த குதிரை வண்டிக்கார் கேட்காரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இவரோட மகன் அப்படிங்காரு. உடனே வண்டியை நிப்பாட்டி இவர் பேக்கை தூக்கி கீழே போட்டு இறங்கி சொல்லி, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு சொன்னோன்னா அதை வண்டியில் ஏற்றுறது கூட தள்ளிவிடப்பட்டவர் அதே இடத்துலேருந்து எந்திரிச்சு இன்றைக்கி அவ்வளோ பெரிய சரித்திரத்தை படைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய மகான். அவரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் போதாது, அந்தளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். உண்மையாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். விமர்சனங்கள் வர வர அந்த விமர்சனங்களே நம்ம கற்களாக எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மேலே நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும். உன்னை பற்றி 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நீ வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீ மற்றவனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டின்னா நீ உன்னுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் மற்றவங்க உன்னை பேச பேச நீ உன்னுடைய பாதையில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு துணிச்சு, ஏன்னா அந்த ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு ரொம்ப தொக்கா இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம ஒருத்தனை விரட்டிக்கிட்டே இருப்போம், அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் திரும்பி நின்னான்னா விரட்டுறவன் ஸ்டாப் ஆயிடுவான். அதேமாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா, குனிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். தலையை நிமிர்ந்துட்டோம்னா கொட்டுறவன் நிறுத்திடுவான். அப்போ இந்த சமூகத்தில் நம்ம நிமிர்ந்து நின்னா தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். நல்லவனுக்கு பல சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சோதனைகளை கடக்க தெரிஞ்சவன் தான் எதையும் துணிச்சலோடு எதிர்த்து நின்று நிற்கக்கூடியவன் தான் ஒரு துணிச்சல் மிக்கவாதியாக வர முடியும். பாரதியார் அந்த காலத்தில் ரொம்ப அருமையாக இந்த நிமிர்ந்து நில்லுக்கு ஒரு அருமையான கவிதையை சொல்லியிருப்பார். அனுபவங்கள் 1000 வாழ்க்கையின் பாடங்களாய் கற்றுக்கொண்டு பயணம் செய்ய பாதை இங்கு ஏராளம் உண்டு. கரடும் முரடும், சோகமும் சுகமும், இனிப்பும் கசப்பும், விருப்பும் வெறுப்பும் இன்னும் நிறைய இருந்திடுமே நம்மை நாமே உயர்த்திடவே. சங்கடமான தருணங்களும் வழிகள் கொண்ட நிகழ்வுகளும் தாக்கும் போது தளராதே, கவலையுற்று வருந்தாதே. அன்பு கொண்ட மனமிங்கு பார்த்த 100 கதையுண்டு, எண்ணி பார்த்து ஊக்கம் கொள், அதை என்றும் உன் நினைவில் கொள். பொறுப்பினை நீயும் கற்றிடத்தான், துரிமை நாளும் பெற்றிடத்தான். இது படைத்தவன் செய்த விதியடா, வாழ்வில் உயரச் செய்யும் வழியடா. இது படைத்தவன் செய்த விதியடா, வாழ்வில் உயரச் செய்யும் வழியடா. இவையெல்லாம் ஏற்று கடந்து செல், உலகம் புருவம் உயர்த்த நிமிர்ந்து நில். இதுக்கு திகழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர். எல்லாத்தையும் சொல்ல போய்கிட்டே இருந்தார். எனக்கு நீ என்னுடைய தோற்றத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம், எனக்கு திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நம்ம இந்தியாவே போற்றுது ஒரு மாமனிதனை பற்றி அப்படின்னா அவர் படைத்த சரித்திரங்கள். ஸோ இதனால் உனக்கு சோதனை வர 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 உனக்கு ஒரு கடவுள் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா நீ அதில் ஏதோ சாதிக்க போகிறன்னு அர்த்தம். நீ அந்த சோதனையை கண்டு துவலாமல் எதிர்த்து நிமிர்ந்து நின்னாதான் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் உன்னால் அதில் வெற்றி பெற முடியும். நீ சோதனையை கண்டு துவந்தேன்னா, நிமிர்ந்து நிற்கிறதுக்கு பயந்தேன்னா, நம்ம தெருவில் கிடக்கிற சாணம் மாதிரி எல்லாரும் விரிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால்
கடவுள் வந்து ஒருத்தனை சோதிக்கிறான்னா அவனுக்கு திறமை இருக்க போய் தான் அவனை அதிகமாக சோதிப்பான். அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு உனக்கு வரக்கூடிய எதிரிகளை நீ வீழ்த்தணும்னா உன்னுடைய திறமையாலையும் உன்னுடைய அறிவாலயம் தான் நீ வீழ்த்த முடியும். ஸோ அதனால் எதற்கும் நிமிர்ந்து நின்று துணிச்சலுடன் நீ செயல்பட்டால் நீனும் இந்த சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அங்கீகாரம் அளித்தவா என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.